ட்ரேட் தமிழ்நாடு யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டியோட மூமெண்ட்ஸ் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு லெவல்ஸ் நம்ம முக்கியமான ஒரு 2-3 லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 22,439 அப்படின்ற லெவல் நம்மளுக்கு நிஃப்டி 28 பிப்ரவரி பார்த்தோம்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்திருக்கும். அப்போ எந்த லெவல் கீழே கேப் டவுன் ஓப்பன் நடந்திருக்குன்னா 439 லெவலுக்கு கீழே நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்திருக்கும். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 509. நம்மளோட இன்ட்ராடே லெவல்ஸ் நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிறது பார்த்தோம்னா 534ன்றது இன்ட்ராடே லெவல்ஸ் வரைஞ்சிருப்போம். இப்போ அங்கே ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு தொடர்ந்து ஒரு வேவில் நமக்கு அப் அண்ட் டவுன்ஸ் தான் மார்க்கெட் இருக்கும். அப்படி நமக்கு என்ன பண்ணுறாங்க 970 ஒரு பையிங் நடந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்து நமக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு அப் மூமெண்ட்டு 657 வரைக்கும் நடக்கிறோம். அப்போ அந்த 677 வரைக்கும் ஒரு 675 வரைக்கும் ஒரு அப் சைட் மூமெண்ட் போகும்போது நம்மளுக்கு ஒரு இடத்துல நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 349 இடத்துல ஒரு நாள் க்ளோசிங்கும் அதுக்கு அடுத்த நாள் ஓப்பனிங் என்ன பண்ணுதுன்னா 480, அதாவது 28 கேப் டவுன் ஆன லெவல்ஸ்க்கு இடையில் ஒரு ஓப்பனிங் நடந்து, ஆனால் அங்கே 1 ஹவரில் நம்மளுக்கு என்ன பண்ணல நிற்கலை. அப்போ நிற்காமல் ஒரு 1 ஹவரில் என்ன பண்ணுறோன்னா 252 டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் எடுத்து தான் நம்மளுக்கு 675 மூவ் போகிறாங்க. அப்போ அந்த 675 தொட்டு திரும்பும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு 1 ஹவரில் டபுள் டாப் ஒரு ரிஜெக்ஷன் நடந்து நம்மளுக்கு கீழே வராங்க. அப்போ கீழே வரும்போது மார்ச் 5 எங்கே நம்மளுக்கு ஒரு க்ளோசிங் வந்ததோ 345, அதே போல் 6 நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு ஒரு 1 ஹவர் கேண்டல் 252 டெஸ்ட் பண்ணிவிட்டு நியர் க்ளோசிங் எங்கே வரோன்னா 345 கிட்ட 330 1 ஹவர் கேண்டல் க்ளோசிங் வருது. அங்கே தான் ஒரு பையிங் நடந்து மேலே போகிறாங்க. அப்போது 670 போயிட்டு வரும்போது அதே ஏரியாவில் 345 ஏரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் எடுத்து போகிறாங்க. அகெயின் நம்மளுக்கு டபுள் டாப் எடுத்த இடத்துல 580 ரிஜெக்ஷன் நடக்கிறாங்க. கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சஸ்டெயின் ஆகலை. 345 டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு லாஸ்ட் வியாழக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா கேப் அப் ஓப்பன் நடந்தாலும் நமக்கு என்ன பண்ணலாம் சஸ்டெயின் ஆகலை, ரிஜெக்ஷன் ஆகிட்டு நம்மளுக்கு கீழே வராங்க. அப்போது இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு 534, 580 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட் ஏரியா 345 இருக்குது. இப்போ நாளைக்கு நமக்கு நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 534, 480க்கு இடையில் ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா அது நமக்கு சஸ்டெயின் ஆகிறதுன்றது ப்ராபபிலிட்டி பார்த்தோன்னா ரொம்ப நம்மளுக்கு 50% கீழே தான் இருக்குது. அப்போது 534, 480 இந்த 2 ஏரியாக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா சஸ்டெயின் ஆகாது. நம்மளுக்கு 1 ஹவரில் ரிஜெக்ஷன் ஆகலாம். அப்படி ரிஜெக்ஷன் ஆகி நம்மளுக்கு 380 கீழே ஒரு 1 ஹவர் சஸ்டெயின் ஆனாங்கனாவே நம்மளுக்கு 380, 345 ஒரு இம்பார்ட்டண்ட் ஏரியாவாக நாளைக்கு இருக்கும். அப்போ இந்த 2 லெவலையும் நம்மளுக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கும்போது இன்ட்ராடேயில் பார்த்தோம்னா நிஃப்டி என்ன பண்ணலாம்னா 252 டெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு சினாரியோ. ஒருவேளை நம்மளுக்கு 480 ஓப்பன் ஆகுறாங்க, இல்லை 534 ஓப்பன் ஆகுறாங்க, நம்மளுக்கு அங்கேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து நமக்கு 580க்கு மேலே ஒரு 1 ஹவர் கேண்டல் சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 657 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. 657, 670 இந்த 2 ஏரியாவும் ஒரு 1 ஹவர் கேண்டல் சஸ்டெயின் ஆகணும். க்ரீன் கேண்டலாக நமக்கு க்ளோசிங் வரணும். அதாவது அந்த ஏரியாவில் எந்த இதுவுமே நமக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு செல்லிங் கேண்டல்ஸ் வரக்கூடாது. இந்த ஏரியாவில் செல்லிங் கேண்டல்ஸ் வராமல் ஒரு புல்லிஷ் கேண்டல் பதிவாகும்போது நம்மளுக்கு அடுத்தடுத்து ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு டவுன் சைடில் 345, 383 க்ளோஸ் ஆகும்போது டவுன் சைட் டார்கெட்டு நீங்கள் 252 வரைக்கும் இன்ட்ராடே ஆர் பொசிஷனல் எடுக்கலாம். செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது இன்ட்ராடேலேயே நமக்கு என்ன பண்ணலாம்னா 252 ரீச் ஆகலாம். நமக்கு 534, 580 சஸ்டெயின் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு பிரேக் அவுட் அண்டு க்ளோசிங் இதை பார்த்துட்டு சஸ்டெயின் ஆகிறது 15 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவரில் சஸ்டெயின் ஆகிறது. அதே போல் நமக்கு ரெசிஸ்டண்ட்டில் பையிங் கேண்டல்ஸ் பதிவாகுதா இல்லை செல்லிங் நடக்குதா அப்படின்றதையும் பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் வந்தால் தான், அதாவது நம்மளுக்கு அந்த கேப் டவுன் ஓப்பன் ஆன அன்னைக்கோட லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா
534, 480, 620 வரைக்குமே இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒன் டே க்ளோசிங் வரும்போது தான் நம்மளுக்கு அதுக்கு அடுத்தடுத்த லெவலில் அப்சைட் லெவல்ஸ் வந்து யோசிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஒன் டேயில் வராத வரைக்கும் 1 ஹவரில் நம்மளுக்கு 15 மினிட்ஸ்லலாம் சின்ன டைம் ஃப்ரேம்லலாம் க்ளோசிங் வருது அப்படின்னா கூட, இப்போ இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகே, நம்ம எந்த கேண்டில்னால் மார்ச் 10 1 ஹவர் கேண்டில் பாருங்கள், ஒரு புல்லிஷ் கேண்டில். ஒரு புல்லிஷ் கேண்டில் எங்கே வந்திருக்கு? 620 கிட்ட வந்து நம்மளுக்கு அங்கே வந்து அதுக்கு மேலே அடுத்தடுத்து நம்மளுக்கு போக முடியாமல் ரிஜெக்ஷன் ஆகிட்டு வந்திருக்கு. அப்போது ஒரு ரெசிஸ்டண்ட்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தாலுமே இந்த ரெசிஸ்டண்ட் வந்து நம்ம வந்து கவனமாக இருக்கக்கூடிய இது. சின்ன டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேகமாக போயிட்டு நம்ம பை சைடு வந்து மாறக்கூடாது. நமக்கு ஒரு ஒன் டே கேண்டலாக நமக்கு அந்த லெவலை தாண்டி ஒரு கேண்டில் ஒன் டேயில் பெரிய டைம் ஃப்ரேமில் ஒரு க்ளோசிங் வந்தது அப்படின்னா நம்ம அப் சைடில் வந்து யோசிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு செல்லிங் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செல்லிங் கூட நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 380, 345 கீழே பிரேக் அவுட் அண்ட் க்ளோசிங் கொடுக்கும்போது நம்ம டவுன் சைடில் வந்து ஒரு மினிமம் ரிஸ்க்கு எடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா ட்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.